Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to our channel How to Finally. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா QR கோட் ஜெனரேட்டர். நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ், அதாவது ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, ஹோம் அட்ரஸ், இது எல்லாமே நாம இனிமே பேப்பர்லயோ உங்க போன்லயோ நோட் பண்ணி வைக்க தேவையில்லை. இந்த எல்லா டீடைலும் சேர்த்து நாம ஒரு QR கோடை ஜென்ரேட் பண்ணிடலாம். அது எப்படி ஜென்ரேட் பண்றது, எந்த வெப்சைட்ல பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் அது எப்படி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல கூகுள்ல போயிட்டு QR கோட் ஜெனரேட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஒன்று காட்டும், தி QR கோட் ஜெனரேட்டர் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் காட்டும். இதுல கான்டாக்ட் அப்படின்றது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ், சப்போஸ் உங்க வீட்டில் அப்பா அம்மா இல்லை அவங்க ஒய்ஃப், உங்க சிஸ்டர், பிரதர், குழந்தைங்க யாராக இருந்தாலும், சப்போஸ் அவங்க எங்கேயும் வெளியே போகும்போது அவங்களுக்கு எதுவும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னா யாரை காண்டாக்ட் பண்ணுறது, உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பரு எல்லாமே இதில் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேலே ஃபர்ஸ்ட் நேமில் நேம் கொடுங்க. கீழே உள்ள நேமில் உங்களோட இனிஷியல் என்னென்னா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்போஸ் நீங்கள் எதுவும் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் கடைக்கு உண்டான அட்ரஸ் டீட்டெயில், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே QR கோடாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்கள் விசிட்டிங் கார்டுக்கு பேக் சைட்லேயே இந்த QR கோடை நீங்கள் போட்டுக்கலாம். இது உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் பர்சனல் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் கடை வச்சுருக்கீங்கன்னா இந்த இடத்துல உங்கள் கடை நேம் கொடுத்துக்கோங்க. மிஸ்டர்னா மிஸ்டர் போடுங்க, மிஸ்ஸஸ்னா மிஸ்ஸஸ் போடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க. உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுடைய கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபேக்ஸ் இருந்ததுன்னா உங்கள் ஃபேக்ஸ் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம், தெரு பேரை இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களோட சிட்டி நேமு இங்கே, உங்களுடைய ஊர் பேரை டைப் பண்ணிவிட்டு ரீஜன், அதில் தமிழ்நாடு அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய போஸ்ட் கோடு, பின்கோடை நீங்கள் டைப் பண்ணணும். பின்கோடை டைப் பண்ணிட்டு கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்தியா அப்படின்னு கொடுங்க. சப்போஸ் நீங்கள் எதுவும் வெப்சைட் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி உங்கள் வெப்சைட்டையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுத்தாச்சு. அதனுடைய ரைட் சைடில் பாருங்கள், ஸ்டாட்டிக் QR கோட் அப்படின்னு காட்டு நிறைய QR கோடு காட்டும். இதில் உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இந்த மாதிரி QR கோட் டிசைனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சைன்இன் பண்ண தேவையில்லை. இந்த வெப்சைட்டில் மற்ற டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்துக்கும் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது வரும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கொடுத்த டேட்டாவை வச்சு ஒரு QR கோடை அது ஜென்ரேட் பண்ணி தந்துருச்சு. நான் இதை உங்களுக்கு டெமோ சைடில் மொபைலில் நான் எப்படி ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள். இந்த மொபைலில் நான் ரெக்கார்ட் பண்ணது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் போட்டு பார்த்தேன். உங்களுடைய மொபைலில் இப்போது QR கோட் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஜென்ரேட் ஆகியிருக்க QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா பாருங்கள், நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே கச்சிதமாக இதில் ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு வெப்சைட் இருக்குது, இதில் நம்ம பர்சனல் லைஃப்க்கே QR கோட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இதுவரையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே How to Finally அப்படிங்கிறது பக்கத்தில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். மேலும் இன்னொரு தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.